அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். தமிழ் கற்றல், தமிழ் படைப்புகளை படைத்தல் என்பதற்கெல்லாம் அடிப்படையா கல்லூரி காலங்களில் நாம் படித்த யாப்பு பற்றிய செய்திகளை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வருகின்றோம். ஒரு சிலருக்கு அது புதிதாக கூட தோன்றலாம், ஒரு சிலருக்கு தொடர்ச்சியான வாசிப்பில் இருக்கக்கூடியதாக இருக்கலாம். எது எப்படியாயினும் நமக்கு போட்டித் தேர்வு என்கிற அடிப்படையிலும் மாணவர்களுக்கு கற்பித்தலில் நல்ல தகுதியான வெளிப்பாட்டிற்கு தேவையானது என்கிற நிலையிலும் இந்த யாப்பிலக்கணம் அவசியமான ஒன்றாக இருக்கு. ஒரு சிலர் நாம் படிக்கும்போது கூட எல்லா நூற்பாக்களையும் விடாமல் படித்திருப்போமா என்கிற கேள்வி கூட சிலருக்கு எழலாம். அந்த அளவிற்கு கால இடைவெளி வாசிப்பிற்கும் படைப்பாளர்களுக்கான ஒரு இடைவெளி இன்றைக்கு பெருகி போயிடுச்சு. காரணம் தொழில்நுட்ப புரட்சி, வேகம். இதையெல்லாம் தாண்டி தமிழ் படித்தவர்கள் என்கிற அடிப்படையில் நாம் தான் இதையெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க உகந்தவர்கள் என்கிற நிலையில் நாம் இதை ஆழமாக கற்பதும் தேவையான ஒன்று. அதற்கெல்லாம் ஒரு வழிகாட்டுகிற, வழிகோலுகிற வகையில்தான் நம்முடைய பயிற்சி வகுப்பு அமைந்திருக்கிறது. அந்த அளவில் நேற்றைக்கு நாம தொல்காப்பிய செய்யுளியல், அதிலிருந்து அடிப்படையான சில செய்திகளை பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைய வகுப்பு அமைய இருக்கிறது. இந்த தொல்காப்பிய செய்யுளியல் என்கிற செய்தியை நாம் படிக்கிற போது இதில் உள்ள பெரும்பான்மையான செய்திகள் நாம் யாப்பிரங்கல காரிகையில் வாசித்ததுதான், படித்ததுதான். ஆனால் ஒரு சில செய்திகள், யாப்பிரங்கல காரிகையில் சுட்டப்படாத செய்திகள் தொல்காப்பிய செய்யுளியலில் உண்டு. சில செய்திகளில் வேறுபாடு உண்டு. 20 வண்ணத்தை தொல்காப்பியர் சொல்லுகிறார் என்றால் யாப்பிரங்கல காரிகை 100 வண்ணத்தை சொல்லுகிறது. அதே போன்று இந்த ஓரசைச்சீர் வகைகள் எண்ணிக்கை அடிப்படையிலும் யாப்பிரங்கல காரிகை நிறையசை என்கிற வகையோடு நிற்க, தொல்காப்பியம் நேர்பு நிறைவு என்பதையும் சேர்த்து ஒரு 4ஆக குறிப்பிடுகிறது. அந்த அசை வகைக்குரிய அந்த மரபு, அதையெல்லாம் நேற்றைக்கு நாம பார்த்தோம். தொல்காப்பியர் ஈரசைச்சீர் 16 என்றும் மூவசைச்சீர் 64 என்றும் குறிப்பிட்டிருந்ததை பார்த்தோம். அந்த 64 மூவசைச்சீர்ல 4 வெண்பா உரிச்சி, 60 வஞ்சி உரிச்சி. அடியின் சிறப்பே பாட்டு. பாட்டு என்பது ஒரு அடியினுடைய சிறப்பு தான். அடியில் எழுத்துக்கள் மட்டுமல்லாது அதில் அமைக்கக்கூடிய கருத்து வெளிப்பாடும் அது பாட்டு என்பதற்கு அடிப்படையாக இருக்கிறது. இதை தாண்டி 4 வகை பாக்களுக்குரிய செய்திகளை எல்லாம் இவர் ஆங்காங்கு சொல்லியிருக்கிறார் தொல்காப்பியர். பிறகு தொடைகளினுடைய விரி வகை சொல்லுகிற போது தொல்காப்பியருடைய எண்ணிக்கை இங்க 13,699 என்று சொல்றார். தொடைகளின் விரிவகை 13,699. அவருடைய கணக்கீடை புரிந்து கொள்வதே சற்று அரிதாக இருக்கு. அது மோனை தொடையை 1019 என்கிறார். இதுல ஒரு கூடுதல் செய்தியாகத்தான் எதுகை தொடையை 2473 என்று சொல்லுகிறார்.
இப்படியெல்லாம் சொல்லி தொடைகளின் விரிவகைகளாக 13,699. இதை தாண்டி இன்னும் சில விடயங்களுக்கெல்லாம் அவருடைய எண்ணிக்கை ரொம்ப பறந்துபட்டதா, ஆழங்கால் பட்டதா இருக்கிறத பார்க்க முடியுது. அந்த வகையில் நேற்றையினுடைய வகுப்பின் இறுதியாக யாப்பு என்பது பற்றிய செய்தியை பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். யாப்பு என்பதற்கு தொல்காப்பியர் இவ்வாறு குறிப்பிடுகிறார்: எழுத்து முதலா ஈண்டிய அடியில் குறித்த பொருளை முடிய நாட்டல் யாப்பென முடிப யாப்பரி புலவர் என்று யாப்பிற்கே ஒரு வரையறை கொடுக்கிறாரு. யாப்பினுடைய பகுதிகளாக 7 பகுதிகளை தொல்காப்பியர் சுட்டுகிறார். இதையும் நேற்றைக்கே நாம் பார்த்தோம். பாட்டி யாப்பு, உரையாப்பு, நூலி யாப்பு, வாய்மொழி யாப்பு, பிசி யாப்பு, அங்கத யாப்பு, பழமொழி யாப்பு, இவையெல்லாம் நேற்றைக்கு நாம் பார்த்த செய்திதான். இந்த மரபு என்கிற அளவிலே 2 செய்திகளை நாம் சிந்தித்திருந்தோம். இலக்கிய வகை சொற்கள் ஏர்ச்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல். இலக்கண வகை சொற்கள் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என்று பார்த்திருந்தோம். அதற்கு அடுத்தபடியாக நாம் ஏற்கனவே அறிந்த செய்திதான் ஓசை பற்றி தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். ஓசை பற்றி வெண்பா அகவல் ஓசை இந்த வெண்பா செப்பல் ஓசை உடையது என்கிற செய்தியும், ஆசிரியப்பா அகவல் ஓசை உடையது என்கிற செய்தியும், களிப்பா துள்ளல் ஓசை உடையது என்கிற செய்தியும், வஞ்சிப்பா தூங்கல் ஓசை உடையது என்கிற செய்தியும் நாம் ஏற்கனவே பார்த்ததுதான். அகவல் என்பது ஆசிரியம்மை. அகவல் என்பது ஆசிரியப்பாவிற்குரியது. அஃது அன்று என்ப வெண்பா யாப்பை. அஃது அன்று எது அன்று? அகவல் அன்று வெண்பாவிற்குரியது செப்பல் ஓசை என்கிற அளவில் பார்க்கிறோம். துள்ளல் ஓசை களியன முடிப. துள்ளல் ஓசை களியன முடிப. தூங்கல் ஓசை வஞ்சி ஆகும். மருட்பா இதற்கென்ன ஓசை? மருட்பாவிற்கு இந்த ஓசைதான் என்கிற வரையறை கிடையாது. இந்த மருட்பா என்பது வெண்பாவும் ஆசிரியப்பாவும் உறுப்பாக அமைந்து பாடப்படுவதுதான் மருட்பா என்பது. ஆக வெண்பா மற்றும் ஆசிரியப்பாவினுடைய ஓசை தான் மருட்பாவிற்குரிய ஓசை. வெண்பாவினுடைய செப்பல் ஓசையும் ஆசிரியப்பாவினுடைய அகவல் ஓசையும் மருட்பாவிற்கு உரியது. இந்த ஓசை வகைகளை கூறிவிட்டு அடுத்தது தொடையின் வகைகளை பற்றி சொல்லுகிறார். முதலில் தொடை என்பது இந்த 4 தான் என்கிற அடிப்படையில் சொல்லுகிறார். மோனை, எதுகை, ஏய்பு. மோனை, எதுகை, முரண், ஏய்பு.
என நால்நெறி மரபின தொடைவகை என்ப என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்ததாக அளபெடை என்பதை கூடுதலாக சேர்க்கிறார். பிறகு அடுத்த நூற்பாவிலே பொழிப்பு என்பதையும் சேர்த்து, பிறகு ஒருவு, செந்தொடை, நிரல் நிறை தொடை, இரட்டை தொடை என்கிற வகையில் இந்த தொடையின் வகைகளை இவர் குறிப்பிடுகிறார். ஆக மோனை, எதுகை, முரண், ஏய்பு, இந்த குறிப்பிட்ட இந்த முதல் 4 மட்டும் வரிசை மாறாமல் பதிவு வைப்பது சிறப்பாக இருக்கும். ஒருவேளை வரிசையை மாற்றி கொடுத்து விட்டு வரிசைப்படுத்துக அல்லது தொல்காப்பியர் குறிப்பிட்ட வரிசை என்கிற அளவில் கேட்டாலும் கேட்கப்படலாம். மோனை, எதுகை, முரண், ஏய்பு என நால்நெறி மரபின தொடைவகை என்ப. பொழிப்பு, உருவு, செந்தொடை, நிரல் நிறை தொடை, இரட்டை தொடை என்று தொடையினுடைய வகைகளை தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். இதை சொல்லிவிட்டு ஒவ்வொன்றிற்கும் விளக்கத்தையும் சொல்றாரு. நாம இந்த செய்திகளை எல்லாம் ஏற்கனவே பார்த்ததுதான். இதுல உங்களுக்கு நிரல் நிறை தொடை சற்று புதிதாக இருக்கலாம். இந்த நிரல் நிறை தொடை என்பது பொருளை வரிசைப்படுத்தி நிறுத்தி அதனுடைய பயனையும் சேர்த்து சொல்லுவது. பொருளையும் அதனுடைய பயனையும் வரிசைப்படுத்தி சொல்லுவது. அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஆக அன்பையும் அரணையும் மேல வரிசையா சொல்லிட்டு அதனுடைய பயனை கீழே பண்பும் பயனும் அது. இல்வாழ்க்கைக்கு அன்புதான் பண்பு, இல்வாழ்க்கைக்கு அறம்தான் பயன். அதனால்தான் இல் அறம், இல்லறம் என்று அவர் குறிப்பிடுவதை நினைத்து பார்க்க முடிகிறது. மோனை அடிப்படை செய்தி எல்லாமே. அடிதோறும் தலையெடுத்து ஒப்பது மோனை, முதலெடுத்து ஒத்து வருவது. எதுகை என்பது அத்து ஒழித்து ஒன்றின் எதுகை. அதாவது முதலெடுத்த விட்டுவிட்டு அடுத்த எடுத்து இரண்டாவது எடுத்தை பார்ப்பது எதுகை. இந்த மோனை எதுகை என்பது பற்றி நாம் சிந்திக்கும் போது மோனை தொடைக்கும் எதுகை தொடைக்கும் ஒரு கூடுதல் செய்தி என்னன்னா, அதே எடுத்து வருவது மட்டுமில்லாமல் அதனுடைய வர்க்க எழுத்துக்களும் வரலாம். வர்க்க எழுத்துக்கள்னா இப்ப கா என்றால் காவினுடைய கி, கி, கா, கா, கி, கி, கு, கு, கே, கே, கை, கோ, கோ, கா என்பது போன்று முதல் சொல்லில முதல் கா வந்துட்டு அடுத்த சொல்லில் முதலில் கி வந்தாலும் 1, 2 அதுல வர்க்க எழுத்துன்னு சொல்லுவாங்க. இது மோனைக்கும் உண்டு, எதுகைக்கும் உண்டு. சரி, அடுத்து முரண். முரண் என்றால் முரணி நிற்பது, எதிர்மறாக இருப்பது. 2 வகையில இருக்கலாம். ஒன்று சொல்லால் முரண் இருக்கலாம், 2 பொருளால் முரண் இருக்கலாம். சொல்லால் முரண் இருப்பதுதான் மொழி முரண் என்றும் பொருள் முரண் என்றும் 2 நிலைகளில் நாம் பார்க்கிறோம். சில இடத்துல சொல்லு மட்டும் எதிர்மாறா இருக்கும், ஆனா பொருள் மாறாமல் இருக்கும். இது சொல் முரண், மொழி முரண். மற்றும் சில இடங்கள்ல முதல்ல சொல் மாறி பொருள் மாறாதது, சொல் மாறுவது சொல் முரண். அடுத்து பொருள் மாறுவது, சொல் மாறாம பொருள் மட்டும் மாறுவது பொருள் முரண்.
இது 2 நிலைகளில் பார்க்கிறோம். மூன்றாவது சரி, அடுத்ததா ஏய்பு. ஏய்பு இருவாய் ஒப்பின் அஃது ஏய்பு என மொழிப. இருவாய் கடைசியில ஒத்து வர்றது, அதாவது இறுதி எடுத்தோ அல்லது சீரோ ஒன்றி வருவது. வேண்டும் வேண்டும் என்று கேட்பது, வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லுவது. இன்றைக்கு திரைப்பட பாடல்கள்லாம் நிறைய உண்டு. பாரதியாருடைய பாடல்களை எல்லாம் கூட நாம் எடுத்துக்கலாம். வா 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 என்று சொல்லுகிற அந்த பாடல் இது போன்று. அளபடை இயல்பான தன்னுடைய அளவில் இருந்து கூடி அளவு கூடுதலாகி ஒழிப்பது அளபடை. அளவு எழில் அவைய அளபடை தொடை. அளவு எழில் அவைய அளபடை தொடை. ஆக அடிதோறும் அளவு எழ தொடுப்பதுதான் அளபடை தொடை. நாம இத 2 வகையா பார்க்கிறோம் நன்னூல்ல. உயிர் அளபடை, ஒற்று அளபடை, இல்ல உயிர் அளபடையை 3 வகைகளாக பகுத்து பார்க்கிறோம். சரி, நம்ம அதை அங்க பார்ப்போம். பொழிப்பு. பொழிப்பு பொழிவது. பொழிகிற போது ஒரு சீர் விட்டு பொழிவது, ஒரு சீர் இடையிட்டு வருவது, அதுதான் பொழிப்பு. ஆக 1 3 என்று பார்க்கிறோம். ஒரு சீர் இடையிட்டது. ஒரு ஊ. ஒரு ஊ அப்படின்னா இரு சீர் இடையிட்டது. இரு சீர் இடையிடின் ஒரு ஊ என மொழிப. ஏதோ ஒரு வகையில மனதுல நிலைநிறுத்திக்க வேண்டியதுதான். பொழிப்பு அப்படின்னா 1 இடைவிட்டது, ஒரு ஊ 2 இடையிட்டது, இரு சீர் இடையிட்டது. செந்தொடை. செந்தொடை இதற்கு மேல் சொல்லப்பட்ட அந்த தொடை தொடை விகற்பங்கள் அது போல இல்லாம அதிலிருந்து வேறுபட்டு தொடுப்பது செந்தொடை. சொல்லப்பட்ட தொடை வகைகளிலிருந்து வேறுபட்டு தொடுப்பது செந்தொடை. நிரல் நிறை தொடை நம்ம இப்பதான் பார்த்தோம். அடுத்து இரட்டை தொடை. இரட்டை தொடை ஒரே சொல் அடுத்தடுத்து மீண்டும் வருவது இரட்டை தொடை. பிறகு கூடுதலான செய்தி ஏற்கனவே பார்த்த செய்தி தான். இந்த இணை மோனை, கூழை மோனை, மேற்கதுவாய் மோனை, கீழ்கதுவாய் மோனை, முற்று மோனை, இது போன்ற செய்திகள் எல்லாம் உரையாசிரியர்களால் சொல்லப்படுகிறது. தொல்காப்பியர் நேரடியாக அவை பற்றி விளக்கமா சொல்லல, ஆனாலும் உரையாசிரியர்கள் அதை விரித்து சொல்லியிருக்காங்க. இதுல நமக்கு ஏற்கனவே நாம் பார்த்த செய்திகள் தான். எதுகையே வல்லின எதுகை, மெல்லின எதுகை, இடையின எதுகை, இவையெல்லாம் நமக்கு தெரிந்த செய்திகள் தான். பாவகைக்கு நாம வருவோம். பாவகை ஆசிரியம், வஞ்சி, வெண்பா, களி என 4 இயற்று என்ப பாவகை விரியே. தொல்காப்பியர் சொல்லுகிற வரிசை ஆசிரியம், வஞ்சி, வெண்பா, களி, இந்த 4 வகை பா. இந்த 4 வகை பாக்களுக்கும் உரிய பொருள்
நால்வகை பாக்களில் என்ன பொருள் பாடப்பெறும் என்றால் அறம், பொருள், இன்பம். இந்த மூன்று முதன்மையான பொருள்கள் பாடப்பெறும் இந்த பாக்களில். அந்த மூன்று முதன்மையான பொருட்களின் வழி வீடு பேறு கிட்டுவது என்பது எளிது. நான்கு வகை பாக்களை சொன்ன தொல்காப்பியர் ஒரு கவனிக்கத்தக்க செய்தியை சொல்லுகிறார். உண்மையிலேயே பாக்கள் 2 தான். வகைகள் விரிந்த நிலையிலே 4ஆக இருந்தாலும் அந்த பாக்களினுடைய தொகை அடிப்படையில் 2 தான் என்று சொல்லுகிறார். அது என்னன்னா ஆசிரியப்பா, வெண்பா என்று 2 தான். பிறகு வஞ்சிப்பா, கலிப்பா என்பது என்ன என்று பார்த்தா ஆசிரிய நடைத்தே வஞ்சி. ஆசிரியப்பாவின் நடையுடையது வஞ்சி, வெண்பாவின் நடையுடையது களி. ஆக பாக்களின் தொகை 2ஆக குறிப்பிடுகிறார். ஆசிரியம், வெண்பா. இது ஒரு முக்கியமான செய்தி. நான்கு வகை பாக்களை சொன்ன தொல்காப்பியர் அதனுடைய தொகை நிலையிலே 2ஐ சொல்லுகிறார், ஆசிரியம், வெண்பா என்று. இப்ப மற்ற 2ஐயும் வஞ்சியை ஆசிரிய நடையுடையது என்றும் களியை வெண்பா நடையுடையது என்றும் குறிப்பிடுகிறார். பிறகு வாழ்த்துவதற்குரிய பாக்கள் இந்த 4இல் எவை? வாழ்த்திற்கு உரிய பாக்கள் வாழ்த்தியல் வகையே நாற்பாக்கும் உரித்தே. வாழ்த்து என்பது 4 பாவிற்குமே உரியதுதான். இந்த வாழ்த்து என்றால் தேவர்களை வாழ்த்துவது, முனிவர்களை வாழ்த்துவது, மற்றவர்களை வாழ்த்துவது, இது போன்று வரக்கூடிய நிலை. சரி, அதற்கடுத்து புறநிலை வாழ்த்திற்கு உரிய பாக்கள் என்ன? புறநிலை வாழ்த்து புறநிலை வாழ்த்திற்கு உரியப்பா. புறநிலை வாழ்த்து என்பதற்கு ஒரு சொல்லுகிற வரையறை பாருங்க. வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்ப பழித்தீர் செல்வமோடு வழி வழி சிறந்து பொலிமின் என்னும் புறநிலை வாழ்த்தே களிநிலை வகையும் வஞ்சியும் பெறா. களிநிலை வகையும் வஞ்சியும் பெறா. ஆக புறநிலை வாழ்த்திற்கு உரியப்பா 2 தான். அது வெண்பா, ஆசிரியப்பா. கலிப்பாவிலும் வஞ்சிப்பாவிலும் இந்த புறநிலை வாழ்த்து வராது. புறநிலை வாழ்த்து என்பது நீ வழிபடுகிற தெய்வம் உன்னை எப்போதும் காக்கும் என்று சொல்லுவதும், நீ குறையாத செல்வத்தோடு சிறந்து விளங்க வேண்டும் என்று வாழ்த்துவதும் தான் புறநிலை வாழ்த்து. வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்ப பழித்தீர் செல்வமோடு வழி வழி சிறந்து. ஏற்கனவே மற்றொரு இடத்துல மேற்கோளாக கூட இதற்கு முன்பு நாம பார்த்திருக்கோம். புறநிலை வாழ்த்து என்பதற்கான விளக்கமா வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்ப பழித்தீர் செல்வமோடு வழி வழி சிறந்து. பொலிமீன் என்னும் புறநிலை வாழ்த்து. எழுதி வச்சுக்கோங்க.
சரி. புறநிலை வாழ்த்து என்பது கலிப்பாவிலும் வஞ்சிப்பாவிலும் வராது என்கிற செய்தியை பார்க்கும். அப்போ வெண்பாவிலும் ஆசிரியப்பாவிலும் வரும். அந்த வெண்பா ஆசிரியம் சார்ந்த மருட்பாவில வரும். மற்பாவில வரும். இந்த புறநிலை வாழ்த்து போலவேதான் வாயுரை வாழ்த்து, அவை அடக்கியல், செவி அறிவுருவு இவையும் கலியிலும் வஞ்சியிலும் வராது. வாயுரை வாழ்த்து, அவை அடக்கியல், செவி அறிவுருவு இந்த மூன்றுமும் ஏற்கனவே பார்த்தது போல கலிப்பாவிலும் வஞ்சிப்பாவிலும் வராது. மற்ற வெண்பா ஆசிரியம் மருட்பா இதுல வரும். வாயுரை வாழ்த்துனா என்ன? இதையும் நாம புறத்திணைகள்ல கூட படிச்சிருக்கோம். இந்த வேம்பும் கடுவும் போல இந்த வெஞ்சொல்லை கொடுத்து கூட அவருக்கு ஒரு நன்மையை ஏற்பட செய்வது. இதை எழுதி வச்சுக்கோங்க. சான்றோர்கள் சொல்ற செய்தி தான். சொல்லுங்க செல்வராஜ் ஐயா. ஐயா இந்த சான்றோர்கள் சொல்றாங்க ஐயா, அதுதாங்க ஐயா. அதேதான் வாயுரை இளையவர்களுக்கு செய்திகளை கூறி அவங்களுக்கு அறிவுரை சொல்றது. அறிவுரை சொல்றது. அறிவுரை வேம்பு போல சொன்ன அறிவுரை கூட அது வாழ்த்திற்கு சமம். வாழ்த்துவதற்காகத்தான் அந்த கொடுக்குறாங்க. சில நேரத்துல கடினமா இருக்கும் கேட்கிறதுக்கு. வாயுரை வாழ்த்தே பயங்க நாடின் வேம்பும் கடுவும் போல வெஞ்சுல் தாங்குதல் இன்றி வழிநனி பயக்குமென்று ஓம்படை கிளவியின் வாயுறு தற்று. நான் எல்லா நூற்பாவையெல்லாம் கொடுக்க மாட்டேன், சில முக்கியமானதையெல்லாம் கொடுக்குறேன். இது பல நிலைகளிலும் நமக்கு பயன்படக்கூடியது. அதனாலதான் இந்த செய்தியை நம்ம குறிப்பிட்டு பார்க்கிறோம். வாயுரை வாழ்த்து. இதே போன்ற அவை அடக்கியல் என்றால் என்ன? நாம ஒரு இடத்துல இருக்கும்போது, குறிப்பா அவை உள்ளிட்ட ஏதேனும் ஒரு இடத்துல நம்ம இருக்கும்போது, நமக்கு தெரியாத விஷயங்களை அடுத்தவங்க சொல்றாங்கன்னா நம்ம அமைதியா அதை கேட்டுக்கணும். நமக்கும் அவங்களுக்குமான ஒரு வித்தியாசம் என்ன என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் சொல்லுகிற செய்தியை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவை அடக்கி எல்லோருக்கும் பொதுவான செய்தியாக இருக்கும். அவை அடக்கியலே அரில்தபத்தெரியின் வல்லா கூறினும் வகுத்தனர் கொன்மின் என்று எல்லா மாந்தர்க்கும் வழிமுடிந்தன்று. சரி, தெரியாத விஷயம் யாருன்னா சொல்றாங்கன்னா உடனே மறுத்துடக்கூடாது, தவறு என்று சொல்லிடக்கூடாது, கேட்காமல போயிடக்கூடாது. அதுல இருக்கக்கூடிய நிலையை நாம உணர்ந்து பார்க்கணும். அடுத்து செவி அறிவுருவு. செவி அறிவுருவு பெரியோரை வணங்குவதற்கு தயங்காம இருக்கணும். கல்வி கற்றல் குறித்து புறநானூற்றிலே சொல்லும் போது உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்று சொல்லுவார். உற்றுழி உதவி, தேவையான நேரத்துல தேவையான உதவி செய்து
உருப்பொருள் கொடுத்து, ஆசிரியருக்கு தேவையான பொருளை கொடுத்து, பிற்றை நிலை முனியாது. முனிவுன்னா வெறுப்பு. பிற்றை நிலைன்னா அவரை பின்னின்று வணங்கி கற்கும் நிலை. ஆசிரியரை வணங்கி கற்பதற்கு வெறுப்பு கொள்ளக்கூடாது. அது போலதான் இங்க செவி அறிவுருவு என்பது பெரியோர்களை வெறுப்பு கொள்ளாமல் அவரை தாழ்ந்து ஒழுகுதல் கடன் என்று அந்த செய்தி தெரியாதவர்களுக்கு அறிவுறுத்துவது. சான்றோர்களுடைய பெருமையை ஒரு வகையில் அறிவுறுத்துவது. செவி அறிவுருவு. தொல்காப்பியர் இப்படி சொல்றாரு, இத செவியுரை தானே பொங்குதல் இன்றி உரையோர் நாப்பன் அவிதல் கடனென செவியுறுத்தன்றே. இதை எழுதி வச்சுக்கோங்க. செவியுரை தானே பொங்குதலின்றி உரையோர் நாப்பன் அவிதல் கடனென செவியுறுத்தன்றே. சான்றோர்களின் நாவிலிருந்து வரக்கூடிய அந்த செய்திகளை, சொற்களை எல்லாம் கேட்பது, பணிந்து கேட்பது கடமை என்று அறியாதவர்களுக்கு அறிவுறுத்துவது. செவி அறிவுருவு. மீண்டும் இந்த செய்திகள் எல்லாம் சொல்ற தொல்காப்பியர் அடுத்து திடீரென்று செய்யுட்களின் அடிவரையறை என்கிற நிலைக்குள்ளாக வராரு. இதுல நம்ம ஏற்கனவே பார்த்த செய்திகள் தான். இந்த கலிப்பா, ஆசிரியப்பா, இதுக்கெல்லாம் உரிய அந்த அடிகள் என்ன என்கிற செய்தியை இங்க பதிவு செய்யறாரு. இதுல குட்டம், எருத்தடி என்பது பற்றி ஒரு மதிப்பெண் வினாவில் கேட்கக்கூடிய அளவுல செய்தி. குட்டம் என்றால் தரவு என்று பொருள். குட்டம் என்றால் தரவு என்று பொருள். இந்த மண்டிலம், குட்டம் இதற்குரிய ஓசை வேறுபாட்டை சொல்றார். இந்த மண்டிலமாக சொல்லப்படுகிற பாவும் குட்டம் தான். சிறிய அந்த ஓசை வேறுபாடுதனுடைய, மற்றபடி இந்த இரண்டிற்கும் பெரிய வேறுபாடு கிடையாது என்கிற செய்தியை பதிவு செய்கிறார். பிறகு பாக்கள் பற்றிய செய்திகளை சொல்வதில் அடுத்த நிலைக்கு வராரு. இந்த வெண்பா எவையெல்லாம், இந்த வெண்பா யாப்பு என்பது நெடு வெண்பாட்டு, குறு வெண்பாட்டு, கைக்கிளை, பரிபாட்டு, அங்கதம், இது போன்ற செயலோடு ஒத்தவை எல்லாமே வெண்பா. சொல்லுகிற இந்த செய்தியை எழுதிக்கலாம். நெடு வெண்பாட்டு, குறு வெண்பாட்டு, கைக்கிளை, பரிபாட்டு,
அங்கதம் இவற்றோடு ஒத்த நிலையிலே வரக்கூடியதுதான் வெண்பா என்பது. நெடுவெண்பாட்டுன்னா அளவுல நீண்டு இருக்கும், குறுவெண்பாட்டுன்னா அளவில் குறுகி இருக்கும். கைக்கிளை என்பதெல்லாம் நாம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அங்கதம் என்பதும் அது பொருள் பற்றி வந்தது நமக்கு தெரியும். பரிபாட்டு என்பது பரிந்து வரக்கூடிய ஒரு வகை பாட்டு, அதுதான் பரிபாட்டு. பரிபாடல் என்பது பரிந்து வரும் பா. இது பல உறுப்புகளோடு தொடர்ந்து வரும். வெண்பாவா மட்டும் வராம பல உறுப்புகளோடு தொடர்ந்து ஒரு பாட்டாகி வரும், அதுதான் பரிபாட்டு. இந்த குறுவெண்பாட்டு என்பது அளவால் குறுகியது என்று பார்த்தோம் இல்லைங்களா? அந்த அளவால் குறுகியது என்பது இந்த 2 அடி 3 அடி இந்த அளவில் வரக்கூடியதெல்லாம் குறுவெண்பாட்டு. 3க்கும் மேற்பட்ட அடிகளால் வரக்கூடியது நெடுவெண்பாட்டு. நெடுவெண்பாட்டு நாம யாப்பிரங்கள காரிகையில படிச்சிருக்கோம். 2 அடியில் ஒரு தொடையில் வருவது குரல் வெண்பா, 3 அடியில் வருவது சிந்தியல் வெண்பா, அதிலேயே 3 அடியில ஒரு தொடையில் வருவது இன்னிசை சிந்தியல் வெண்பா, பல தொடையில் வருவது நேரிசை சிந்தியல் வெண்பா என்றெல்லாம் அங்கு பார்த்திருக்கும். 5 அடி முதல் 12 அடி வருவன பற்றுடை வெண்பா. இந்த பற்றுடை வெண்பாவிலேயே நேரிசை பற்றுடை, இன்னிசை பற்றுடை என்றெல்லாம் பிரிச்சு பார்த்திருக்கோம். ஒருவுத்தொடை பெற்று வந்தா நேரிசை பற்றுடை, ஒருவுத்தொடை பெறாமல் வந்தால் இன்னிசை பற்றுடை. இதுலயே நேரிசை பற்றுடை பல உதாரணங்களா இருக்கு, அது நீண்டு கொண்டே செல்லும். இந்த கைக்கிளை என்பதற்கு பா வகையில் கூடுதலாக ஒரு செய்தியை பதிவு செய்கிறாரு. இந்த கைக்கிளை என்பது வெண்பாவில் முதல் 2 அடி வெண்பால வரும், இறுதி 2 அடி ஆசிரியத்துல வரும். முதல் 2 அடி வெண்பா, இறுதி 2 அடி ஆசிரியம், இப்படியாக சேர்ந்து வரக்கூடியதா இந்த கைக்கிளை இருக்கிறது. அடுத்து பரிபாடல் குறித்த விளக்கத்தை இன்னும் கூடுதலாக பதிவு செய்கிறார். பரிபாடல் பரிந்து வரக்கூடிய ப பரிபா. இந்த பரிபாடல்ல ஒரு குறிப்பிட்ட பரிபாடல்னா வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா இவற்றிற்கு சொன்னது போல குறிப்பிட்ட இலக்கணம் வரையறுத்து சொல்ல முடியாது. எல்லா பாவிற்கும் பொதுவாக நிற்றலுக்கு உரியது இந்த பரிபாடல். குறிப்பாக ஆசிரியம், வஞ்சி, வெண்பா, களி என இவற்றிற்கெல்லாம் பொதுவாக நிற்கும். பரிந்து வரக்கூடிய பா பரிபா. இந்த பரிபாவினுடைய உறுப்புகள் 4. பரிபாவின் உறுப்புகள் 4. ஒச்சகம், அராகம், துரிதகம், எருத்து என்கிற 4 உறுப்புகளை கொண்டு வரும் பரிபா. இந்த பரிபாடல்ல சொல்லப்படுகிற செய்தி, காமம்
கண்ணிய நிலையை எடுத்து சொல்லும். காமத்தோடு அன்போடு தொடர்புடைய செய்திகளை எடுத்து சொல்லும். இந்த அன்பு என்பது இறைவன் மீது கொண்ட அன்பாக இருக்கலாம், மனிதர்கள் மீது கொண்ட அன்பாக இருக்கலாம், இயற்கையின் மீது கொண்ட அன்பாக இருக்கலாம். அந்த வகையில இது அறம் பொருள் என்கிற நிலையில் வராமல் அன்பின் அடிப்படையில் காம நிலையின் அடிப்படையில் வெளிப்படக்கூடியதாக இருக்கும் இதனுடைய செய்திகள். காமம் கண்ணிய நிலைமைத்தாகும் நிலைமைக்குரியப்பா இந்த பரிபா. அடுத்து அங்கத செயலுக்கு வருவோம். இந்த அங்கதம் என்பது இரண்டு வகையாக பகுக்கப்படுகிறது. ஒன்று செம்பொருள் அங்கதம், மற்றொன்று மறைபொருள் ஆகிய அங்கதம். மறைபொருள் அங்கதம். இந்த செம்பொருள் என்பது செம்பொருள் அங்கதம் என்பது வசை என்று சொல்லப்பெறும். வசை. மறைபொருள் அங்கதம் தான் என்ன சொல்ல வரமோ அதை மறைத்து சொல்லுவது இந்த மறைபொருள் அங்கதம். செம்பொருள் அங்கதம் நேரடியாக வெளிப்படுத்துவது, மறைபொருள் அங்கதம் சற்று மறைத்து வெளிப்படுத்துவது. அங்கதம் தானே அரில்தபத்தெரியிற் செம்பொருள் கறந்தது என இருவகைத்து. செம்பொருள் கறந்தது. கரத்தல் என்றால் மறைத்தல். கரத்தல் என்றால் மறைத்தல். செய்யுள் வகை இரண்டு. செய்யுள் வகை இரண்டு. ஒன்று புகழோடு வருவது, இரண்டு பொருளோடு வருவது. புகழ் பொருள் என்று இரு நிலையை உடையது செய்யுள். ஒரு பாட்டு எடுக்கிறோம்னா அந்த பாட்டால ஒண்ணு புகழ் கிடைக்கணும், இல்ல ஒரு நூலால் பொருள் கிடைக்கும். புகழ் என்பது அடுத்தவர்களுடைய நலத்திற்கு வித்திடுகிற அளவிலே செய்திகளை அமைத்து வெளிப்படுத்துவது. சில புலவர்கள்லாம் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கே வாழ்வாதாரத்தின் அடிப்படையாகவே நினைத்து பாடல் எழுதி கொடுப்பாங்க, பொருளுக்காகவே. சரி, இடையில இந்த செய்தியை சொல்லிவிட்டு மீண்டும் கலிப்பா பற்றிய செய்தியை வெளிப்படுத்துறாரு. இந்த சுரிதகம் இந்த செய்தியெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். கலிப்பா, வண்ணக கலிப்பா, அடுத்து தொடர்ந்து பண்ணிக்கலாம். கலிப்பாவினுடைய வகைகள். ஒத்தாழிசை களி 4 சொல்றாரு. 4 என்னன்னா, ஒன்று ஒத்தாழிசை களி, 2 கலிவெண்பாட்டு, 3 கொச்சக களி, 4 உரைள் களி. இதெல்லாம் நான் தொகுத்து செய்திகளை போட்டு வச்சிருக்கேன். கலிப்பா தொல்காப்பியர் சொல்லுகிற 4 வகை கலிப்பாவில் முதலாவது ஒத்தாழிசை களி. இது 2 வகை. வண்ணக ஒத்தாழிசை, ஒருபோகு ஒத்தாழிசை. வண்ணகம், ஒரு போகு. இந்த வண்ணக ஒத்தாழிசை கலிப்பா என்பது
தரவு, தாழிசை, எண், சுரிதகம் இந்த 4 உறுப்புகளை உடையது. இந்த தரவு என்பது 6 அல்லது 8 அளவடியில் வரும். தாழிசை என்பது தம்முள் அளவு ஒத்து 3 அடிக்கு வரும். சுரிதகம் என்பது தரவோடு ஒத்த இலக்கணத்தை உடையது. ஒருபோகு என்பது 2 வகைப்படும். கொச்சக ஒருபோகு, அம்போதிரங்க ஒருபோகு. கொச்சக ஒருபோகு, அம்போதிரங்க ஒருபோகு. கொச்சக ஒருபோகு இதனுடைய விளக்கம் சற்று நீண்டு இருக்கு. தரவு இன்றி தாழிசை பெற்றும், தாழிசை இன்றி தரவை உடைத்தாகியும், எண்ணிடையிட்டு சின்னங்குன்றியும், அடக்கியல் இன்றி அடி நிமிர்ந்து ஒழுகியும், யாப்பினும் பொருளினும் வேற்றுமை உடையது கொச்சக ஒருபோகு ஆகும். சரி, சுருக்கமான வரையறை எழுதிக்கோங்க. யாப்பிலும் பொருளிலும் வேற்றுமை உடையது கொச்சக ஒருபோகு. அவ்வளவுதான். யாப்பிலும் பொருளிலும் வேற்றுமை உடையது கொச்சக ஒருபோகு. அம்போதரங்கம். அம்போதரங்கம் இதனுடைய பேரெல்லை 60 அடி. இதனுடைய உறுப்புகள் எருத்து, கொச்சகம், அராகம், சிற்றெண், அடக்கியல், வாரம் இவையெல்லாம் அம்போதரங்க உறுப்புகளினுடைய உறுப்புகள். அம்போதரங்கத்தினுடைய உறுப்புகள். கலிப்பாவினுடைய 4 வகையில ஒத்தாழிசை களி பற்றி சிந்தித்திருக்கிறோம். 2வது வகை கலிப்பாவில் கலிவெண் பாட்டு, அதை வெண்கலிப்பா என்று பார்க்கிறோம். யாப்பிரங்கள காரிகையில் படித்ததுதான். 3வது கொச்சக கலிப்பா, 4வது உரள் களி. உரள் களி. கொச்சக களி என்பது தரவு, சுரிதகம் 2 உறுப்பு. இந்த 2 உறுப்பும் இடையிடையில வந்து தோன்றும். தரவும் சுரிதகம் துவக்கம் முடிவில் வருவது மட்டும் இல்லாமல் இடையில் வந்து தோன்றுவதுதான் கொச்சக களி. இது 5 சீரும் வரும், 6 வரும். உரள் களி கொச்சக களிக்கு என்ன உறுப்பை சொன்னோமோ அதே உறுப்போடு வருவதுதான் உரள் களி. கூற்றும் மாற்றமும் இடையிடை மிடைந்தும் போக்கின்று ஆகல் உரள் களிக்கு இயல்பே. கொச்சக களிக்கு அடுத்து இதை வச்சதுனால அதனுடைய அமைப்பே இதற்கும் ஏற்றுக்கொள்ளப்பெறும். கலிப்பாவினுடைய செய்திகளை பார்த்தோம். அடுத்து அடி வரையறை பற்றிய செய்திக்கு வருகிறார். தரவு அடி வரையறை 4 முதல் 12 யாப்பிரங்கள காரிகையில பார்த்திருக்கோம்.
பாக்களின் அடியல் இந்த செய்திகளை குறிச்சுக்கோங்க. ஆசிரியப்பா என்றால் 3 அடி முதல் 1000 அடி வரைக்கும் பாடப்பெறும். 3 அடி முதல் 1000 அடி வரைக்கும். ஆசிரிய பாட்டின் அளவிற்கு எல்லை 1000 ஆகும். இழிவு 3 அடி, அதாவது குறைந்தது 3 அடி, எல்லை அதிகபட்சம் 1000 அடி ஆசிரியப்பாவிற்கு. ஆனா இன்றைக்கு நமக்கு தமிழில் கிடைக்கக்கூடிய ஆசிரியப்பாவின் அதிகபட்ச அடி எல்லை 782. குறைந்தபட்சம் 3 அடி கிடைக்கிறது. வெண்பா 2 இருந்து 12 அடி, அங்கத பாட்டு 2 இருந்து 12 அடி, பரிபாடல் இது முக்கியமானது, தேர்வுல கேட்கக்கூடிய நிலை 25 அடி முதல் 400 அடி வரைக்கும் பாடப்பெறுவது பரிபாடல். இந்த பாடல் குறிப்பிட்ட அடியோடு எழுதப்படுதுன்னு பார்த்தோம். இந்த பாடல் வகையிலேயே சில பாட்டுக்கு அடி வரையறை இல்லாமல் இருக்கு. பாட்டிற்குள் சிலவற்றிற்கு அடி வரையறை இல்லாமல் இருக்கிறது. அது என்னென்ன பாட்டு? இதெல்லாம் குறிப்பிடத்தகுந்த செய்தி, முக்கியமான செய்தி. எழுதிக்கோங்க. பாட்டிற்குள் அடி வரையறை இல்லாதன: கலிவெண்பாட்டு, கைக்கிளை செய்யுள், கைக்கிளை செய்யுள், செவியறு வாயுரை, புறநிலை. இவற்றிற்கெல்லாம் அடி வரையறை கிடையாது. கலிவெண்பாட்டு, கைக்கிளை செய்யுள், இதை ரெண்டாக வகுத்தே சொல்றாங்க. செவியுரை வாழ்த்து, செவியறி வாழ்த்து அல்லது செவி உரை, இப்படியும் நாம் பார்க்கிறோம். செவியுரை, வாயுரை, புறநிலை வாழ்த்து எல்லாம் வெண்பா நிலைதான். இதற்கெல்லாம் அடி வரையறை கிடையாது. பொருள் எத்தனை அடியில் பொருள் முடிகிறதோ அத்தனை அடியில் அந்த செயலை முடிச்சுக்கலாம். பாட்டிற்குள் அடி வரையறை இல்லாதன: கலிவெண்பாட்டு, கைக்கிளை செய்யுள், செவியுரை வாழ்த்து, வாயுரை வாழ்த்து, புறநிலை வாழ்த்து. அடுத்து மருட்பாவிற்கு உரிய பொருள். மருட்பாவுல என்ன செய்தி எல்லாம் வரும் என்று பார்த்தோம்னா 3 செய்தி வரும். 1 புறநிலை, 2 வாயுரை, 3 செவி அறிவுருவு. இந்த 3மே மருட்பாவில் பாடப்பெறும். மருட்பான்னா வெண்பா வரும், வெண்பாவோடு பிற பாக்களும் சேர்ந்து வரும், பிற பாவும்.
பாட்டு யாப்பு வகைக்குள்ளாகவே சில கருத்துக்களுக்கு சில பாட்டுக்கு அடிவரை இல்லை என்று இந்த 5ஐயும் பார்த்தோம். யாப்பு வகையில் அடங்காது மற்ற சில வகைகள், இலக்கிய வகைகள், அடிவரைக்குள் அடங்காத இலக்கிய வகைகள்லாம் உண்டு. அதை இப்பொழுது பார்க்கலாம். அடிவரையறை இல்லாத செய்யுள்கள் என்கிற அளவில் ஒரு 6 உண்டு. இதை எழுதிக்கோங்க. உரை, நூல், வாய்மொழி, பிசி, அங்கதம், முதுசொல். முதுசொல். உரை, நூல், வாய்மொழி, பிசி, அங்கதம், முதுசொல். இந்த 6க்குமே இத்தனை அடிகள் என்கிற வரையறை கிடையாது. பொருள் முற்று பெற்றால் அதை முடிச்சுக்கலாம். இல்ல வாய்மொழி என்றாலும் மந்திரம் என்றாலும் ஒரே பொருள் தான். இந்த அடைப்பு குறிக்குள்ள ஒரு எண் கொடுத்திருக்கோம். இது எதை குறிக்கிறது என்றால் தொல்காப்பிய செய்யுளியலில் நூற்பாயின் செய்யுளியலில் 166வது நூற்பா இந்த உரை பற்றிய செய்தியை குறிப்பிடுகிறது. அதற்காக அந்த எண்ணை பக்கத்துல கொடுத்திருக்கோம். இந்த உரை மிக முக்கியமான செய்தி. உரைநடை இலக்கியத்தினுடைய தோற்றம், வளர்ச்சி என்று வருகிற போது இந்த செய்தியை பார்க்காமல் நம்ம பயணிக்க முடியாது. பாட்டிடை வைத்த குறிப்பினானும் பாவின்றி எழுந்த கிளவியானும் பொருள் மரபு இல்லா பொய்மொழியானும் பொருளோடு புணர்ந்த நகைமொழியானும் என்று உரை வகை நடையே 4 என முடிப. தொல்காப்பியர் உரைநடையினுடைய வகையாக 4ஐ சொல்லுகிறார். பாட்டின் இடையில் வைத்து எழுதிய குறிப்பு, பாட்டிடை வைத்த குறிப்பு 1. பாவின்றி எழுந்த கிளவி, இந்த பாடலில் இருந்து சொல்லப்பட்ட அந்த சொற்கள், உரை சொற்கள். 3வது பொருள் மரபு இல்லா பொய்மொழி. 4வது பொருளோடு புணர்ந்த நகைமொழி என்று உரைநடை வகை 4 என்று குறிப்பிடுகிறார். உரை வகை நடை 4. உரை வகை நடை 4. அடுத்து இது உரை வகை செய்யுளுக்கு ஆக்கப்படுவது. அதுக்கு கீழே இருக்கு பாருங்க. இது வந்து உரைத்தல், சொல்லுதல், கூறுதல், நவிழ்தல், விளம்புதல் என்கிற அடிப்படையில 2 உரையை சொல்லுகிறார். 1 ஆண்களுக்கு உரைப்பது, 2 பெண்களுக்கு உரைப்பது. மைந்தருக்கு உரைப்பது, மகளிருக்கு உரைப்பது என்று 2 வகையாக சொல்லுகிறார். இந்த 2 வகைக்குமே, இந்த மைந்தனுக்கு, இந்த ஆடவனுக்கு, மகளிருக்கு உரைத்தல் என்கிற இந்த 2 வகைக்குமே யார் உரியவர் என்பதையும் சற்று அகச்செய்தியையும் இந்த செய்யுளியலில் தொல்காப்பியர் பேசுகிறார். இந்த செவிலித்தாய் வந்து 2 நபர்கிட்டையும் பேசுவாங்க. மைந்தருக்கு உரைத்தலும் மகளிருக்கு உரைத்தலும் ஆகிய 2 நிலைக்கும் உரியவர் யார் என்றால் செவிலித்தாய். செவிலித்தாய் என்றால் வளர்ப்பு தாய். செவிலிதான் 2 வகை உரைக்கும் உரியவர். சரி, அதுக்கடுத்து நூல்.
நூல் என்பது என்ன? நூல் என்றால் என்ன? இதற்கு தொல்காப்பியர் விளக்கத்தை குறிப்பிட்டு நன்னூல்லையும் விரிவா சொல்லப்பட்டிருக்கும். தொல்காப்பியர் சொல்லுகிற செய்தி நூல் என்பதற்கு, நூல் எனப்படுவது நுவலும் காலை முதலும் முடிவும் மாறுகோள் இன்றி தொகையினும் வகையினும் பொருண்மை காட்டி உன்னின்று அகன்ற உரையோடு புணர்ந்து நுண்ணுதின் விளக்கல் அது அதன் பண்பே. இதை எழுதி வச்சுக்கோங்க. நூல் என்பதற்கு தொல்காப்பியர் தரும் விளக்கம். நூல் எனப்படுவது நுவலும் காலை முதலும் முடிவும் மாறுகோளின்றி தொகையினும் வகையினும் பொருண்மை காட்டி உன்னின் ரகன்ற உரையோடு உணர்ந்து நுண்ணிதின் விளக்கல் அது அதன் பண்பே என்று நூல் என்பதற்கு தொல்காப்பியர் ஒரு வரையறை கொடுக்கிறார். நூல் எனப்படுவது நுவலும் காலை முதலும் முடிவும் மாறுகோள் இன்றி தொகையினும் வகையினும் பொருண்மை காட்டி உள்ளின்று அகன்ற உரையோடு புணர்ந்து நுண்ணுதின் விளக்கல் அது அதன் பண்பே. இந்த நூல் 4 வகை, நூல் 4 வகை என்று சொல்லுகிறார். என்ன 4 வகை? ஒரு பொருள், இதனுடைய விளக்கத்தை அடுத்து நம்ம பார்க்க இருக்கும். ஒரு பொருள் முதலிய சூத்திரத்தானும், ஆக சூத்திரம் 1. இனமொழி கிளந்த ஓத்தினானும், ஓத்து என்பது 2. பொதுமொழி கிளந்த படலத்தானும், படலம் என்பது 3. 3 உறுப்பு அடக்கிய பிண்டத்தானும், மேற் சொன்ன அந்த 3 உறுப்பு அடக்கிய பிண்டத்தானும், பிண்டம் என்பது 4 என்று ஆங்கனை மரபின் 7 என்ப. தொல்காப்பியர் சுட்டுகிற 4 வகை நூல் சூத்திரம், ஓத்து, படலம், பிண்டம். இதை பற்றி அடுத்து நம்ம விளக்க இருக்கும். அதற்கு முன்பாக இந்த வகைகளை பார்த்துட்டு சூத்திரத்தை பார்த்துட்டே வந்துடலாமா? ரைட். சூத்திரத்திற்கும் படலத்திற்கும் ஓத்திற்கும் பிண்டத்திற்கும் என்ன வேறுபாடு? இதுல சுருக்கமா சொன்னார், ஒரு பொருள் முதலிய சூத்திரம் என்று. அவன் சூத்திரம் என்று பயன்படுத்துறோம் இல்லைங்களா? அந்த வகையில இவர் குறிப்பிடுவது, எழுதி வச்சுக்கோங்க, முக்கியமானது. சூத்திரம் தானே ஆடி நிழலின் அறிய தோன்றி நாடுதல் இன்றி பொருள் நனி விளங்க யாப்பினுள் தோன்ற யாத்து அமைப்பதுவே. யாப்பினுள் தோன்ற யாத்து அமைப்பதுவே, சேர்த்து வருகிற பொழுது யாத்து அமைப்பதுவே. இது சூத்திரம். ஒரு பொருள் ஒரு கண்ணாடியில பார்த்தோம்னா எப்படி இருப்பது தெளிவாக தெரிகிறதோ அது போல
எளிமையாக ஒரு பொருள் குறித்து வருவது சூத்திரம். கண்ணாடி நிழல் போல விளக்கமா தெரியணும். ரொம்ப ஆய்வுலாம் செய்யாத நிலையிலேயே பார்த்தாலே பொருள் விளங்கணும். அப்படி அமைக்கப்படுவதுதான் சூத்திரம். ஓத்து என்பது இனமொழி கிளந்த ஓத்து என்று சொல்லுகிறார். அதாவது பல மணிகளை, தனித்தனி மணிகளை எப்படி ஒன்றாக ஒரு போர்வையாக கோத்து ஓர் இனமாக ஒரு மாலையாக கட்டுகிறோமோ அதே போல ஒரு இனமான பொருளை ஒன்று சேர்த்து சொல்வதுதான் ஓத்து. நேரின மணியை நிரல்பட வைத்தாங்கு ஓரின பொருளை ஒருவழி வைப்பது ஓத்தென மொழிப உயர் மொழி புலவர். சூத்திரம் என்பது ஒரு பொருள்தான். இனமான மொழிகளை சேர்த்து சொல்வது ஓத்து என்பது. ஓரின பொருளை ஒரு வழி வைப்பது. இதையெல்லாம் அந்த நூற்பாக்களை கொடுத்து விட்டு கூட இது எவ்வகை நூல் என்று கேட்கப்படலாம். அடுத்து படலம். வெற்றி படலம், கரந்தை படலம், புறப்பொருள் வெண்பாமாலையில ஐயனார் இதனார் படலம் என்கிற பகுப்புலதான் அவர் சொல்றார். இப்ப படலம் என்றால் என்ன? படலம் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு இனமான நிலை இல்லாமல் பலதரப்பட்ட செய்திகளை ஒரு பொது அடிப்படையில் தொகுத்து சொல்லுவது. இப்போ வெற்றி படலம் என்று சொன்னா, இந்த வெற்றி படலத்துல இருக்கக்கூடிய அந்த 19 துறைகளுமே ஒன்றினொன்று தொடர்ச்சி என்பதை தாண்டி பல்வேறு இடங்கள்ல நிகழக்கூடியது. ஆனால் ஒரு பொருள் குறித்தது, ஒரு இலக்கு குறித்தது. அந்த வகையில அமைப்பது. பொதுமொழி கிளந்தது படலம். ஒரு நெறியின்றி விரவிய பொருளான் பொதுமொழி தொடரின் அது படலம். எழுதிக்கோங்க. ஒரு நெறி இன்றி விரவிய பொருளான் பொதுமொழி தொடரின் அது படலம் ஆகும். அது படலம் ஆகும். ஒரு பொருள் சூத்திரம், இனமொழி ஓத்து, பொதுமொழி படலம். அடுத்து பிண்டம். பிண்டம் என்பது மேலே சொன்ன 3 உறுப்புகளையும் அடக்கி சொல்லுவது. சூத்திரம், ஓத்து, படலம் என்கிற அந்த 3 உறுப்பு அடக்கியதுதான் பிண்டம். எழுதிக்கோங்க. 3 உறுப்பு அடக்கிய தன்மை தாயின் தோன்று மொழி புலவர் அது பிண்டம் என்ப. 3 உறுப்பு அடக்கியது. இந்த வரையறையை மட்டும் நம்ம மனப்பாடம் செய்தாலும் தவறில்லை. சூத்திரம், ஓத்து, படலம், பிண்டம். இது எதனுடைய தொடர்ச்சியா நம்ம பார்த்து எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து போலாம். எதனுடைய தொடர்ச்சியா பார்த்தோம்? நூல். அந்த நூலினுடைய வகையாக இந்த 4ஐ நாம பார்த்தோம். இப்போது
இந்த அடி வரையறை இல்லாத செயல்கள் 6 அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல உரை பார்த்தோம், நூல் பார்த்தோம், அடுத்து வாய்மொழி, மந்திரம் என்று சொல்லக்கூடியது. மறைமொழிதான் மந்திரம். நிறைந்த புலமை பெற்ற நபர்கள் அவர்களால் சொல்லப்பட்ட சொல்தான் மந்திரம். நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிழக்கும் மறைமொழிதானே மந்திரம் என்ப. சில தேர்வுல இந்த 2 அடிகளை கொடுத்து விட்டு அந்த மந்திரம் என்கிற இடத்துல மட்டும் டேஷ் போட்டு கூடுதலா ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துட்டு என்ன சொல் இங்கு வரும் என்பது போல கேட்டதை நம்ம பார்த்திருக்கோம். நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிழக்கும் மறைமொழி தானே மந்திரம் என்ப. நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிழக்கும் மறைமொழிதானே மந்திரம் என்ப. சரி, பிசி என்றால் என்ன? பிசி ஒப்பொடு புணர். ஐயா சொல்லுங்க. விடுகதி தானே. ஆமா ஆமா. ஒப்பொடு புணர்ந்த ஓமத்தானும் தோன்றுவது கிளந்த துணிவினானும் என்று இரு வகைத்தே பிசிநிலை வகையே. ஐயா சொன்ன விடுகதை. அச்சு போல பூ பூக்கும், அமலே என்ன காய் காக்கும், அது என்ன? அம்மா புடவையை மடிக்க முடியாது, அப்பா பணத்தை எண்ண முடியாது, அது என்ன என்பது போன்று சொல்லப்படுவது. இதுதான் பிசி. இது 2 வகை. ஒப்பொடு புணர்ந்த ஓமை, தோன்றுவது கிளந்த துணிவு. ஒப்பொடு புணர்ந்த ஓமத்தானும் தோன்றுவது கிளந்த துணிவினானும் என்று இரு வகைத்தே. பிசிநிலை வகையே. அங்கதம் என்பதற்கு ஒரு வெளிப்படையாக ஒரு நூற்பா அமைக்கல. முதுசொல் என்பதற்கு அமைத்திருக்கார். முதுமொழி, பழமொழி என்றெல்லாம் நாம் குறிப்பிடுவது. முதுமொழிக்கு இவர் குறிப்பிடுகிற அந்த வரையறை இதுவும் முக்கியமான நிலைதான். நுண்மையும் சுருக்கமும் ஒளியும் உடைமையும் மென்மையும் என்று இவை விளங்கத் தோன்றி குறித்த பொருளை முடித்தற்கு வருவும் ஏது நுதலிய முதுமொழி என்ப. உண்மை இருக்கணும், சுருக்கம் இருக்கணும், ஒளியும் இருக்கணும், மென்மை இருக்கணும், என்று இவை விளங்கத் தோன்றி குறித்த பொருளை முடித்தற்கு வருவும் ஏது நுதலிய முதுமொழி என்ப. முதுசொல் பழமொழி என்பதற்கு தொல்காப்பியர் தரும் விளக்கம். இந்த செய்தியெல்லாம் அவர் செய்யுளில் பதிவு செய்யறார்.
அடுத்து நுண்மையும் சுருக்கமும் ஒளியும் உடைமையும் மென்மையும் என்றிவை விளங்க தோன்றி குறித்த பொருளை முடித்தற்கு வருவும் ஏது முதலிய முதுமொழி என்ப. இந்த ஆறுமே அடி வரையறை இல்லாத செய்யுள், உரை, நூல், வாய்மொழி, பிசி, அங்கதம், முதுசொல் என்கிற அளவு. இதற்கு அடுத்ததாக உரையில நம்ம பார்த்துட்டோம். இப்ப குறிப்பு மொழி. குறிப்பு மொழி குறிப்பு மொழி ஒரு சொல்லால உணரப்படுகிற பொருள் தான். அதான் குறிப்பு மொழி. உணரப்படுகிற பொருள் அது எழுத்துலயும் இருக்காது, சொல்லிலையும் இருக்காது. அவங்க பேசுற அந்த பேச்சை வச்சுக்கிட்டு நாம உணர்ந்துக்கிறது. எழுத்தோடும் சொல்லோடும் சேராமல் உணரப்படும் பொருள், அந்த பொருளின் புறத்ததாக வரும் அந்த குறிப்பு மொழி. பெரும்பாலும் வசைக்கும் அதை பயன்படுத்துவாங்க. திட்டுறதுக்கு கூட இந்த மாதிரி குறிப்பு மொழியை பயன்படுத்துவாங்க. சரி, அடுத்து பன்னத்தி. பன்னத்தி பன்னத்தி என்பது பாட்டிடை கலந்த பொருள ஆகி பாட்டின் ஏல பன்னத்தியே. ஒரு பண்ணை, ஒரு இசையை தோற்றுவிப்பது பன்னத்தி. இந்த சிற்றிசை, பேரிசை, இதெல்லாம் இசை தமிழ் நம்ம படிச்சிருக்கோம். பாட்டிடை கலந்த பொருள் ஆகி பாட்டின் ஏல பன்னத்தியே. பன்னத்தி என்பது ஒரு இசை. இது விடுகதையெல்லாம் மிகுதியா வரும். விடுகதையெல்லாம் விடுக்கும் போது அவங்களுக்கே தெரியாம ஒரு இசையோடு அதை விடுப்பாங்க. விடுகதையும் 2 அடியில முடிஞ்சிடும் பெரும்பாலும். பன்னத்தியும் அதற்கேற்ப அந்த 2 அடி அளவிற்கு அந்த இசையோடு வரும். பன்னத்தி என்பது ஒரு பா இனம் என்று எடுத்துக்கொள்ளலாம். சரி, அடுத்து திணை பற்றிய செய்தியையும் செய்யுளியலில் குறிப்பிடுகிறார். திணை கைக்கிளை முதலா 7 பெருந்திணையும் முற்கிளந்தனவே முறையினான. கைக்கிளை முதலா 7 பெருந்திணையும், அகத்திணை 7, புறத்திணை 7, இவற்றையெல்லாம் பலமுறை நாம் மீள்பார்வை செய்துவிட்டோம். இந்த 7 திணை அகத்தே கைக்கிளை, முல்லை, குறிஞ்சி, பாலை, மருதம், நெய்தல், பெருந்திணை. வெட்சி, வஞ்சி, உழிஞ்சை, தும்பை, வாகை, காஞ்சி, பாடான் என்றெல்லாம் புறத்தை பார்க்கிறோம். பாடான் பாட்டை கைக்கிளைக்கு புறமென்றோம், வஞ்சியை முல்லைக்கு புறமென்றோம், வெட்சியை குறிஞ்சிக்கு புறமென்றோம், வாகையை பாலைக்கு புறமென்றோம், உழிஞ்சையை மருதத்திற்கு புறமென்றோம், தும்பையை நெய்தலுக்கு புறமென்றோம், காஞ்சியை பெருந்திணைக்கு புறமென்றோம் சொல்லப்படுவது ஒரு வழக்கு. சரி,
கைகோல், கையில் கொள்ளுவது. தலைவன் தலைவியை, தலைவி தலைவனை கொள்ளுவது. இந்த அக செய்தியை கூட இங்க செய்யுளியலில் ஒரு காரணத்தோடு பதிவு செய்கிறார். இந்த கைகோல்ல களவு என்ன நிலை, கைகோலில் கற்பினுடைய நிலை, அதையெல்லாம் கூட இங்கு பதிவு செய்கிறார். அது எல்லாம் செய்தியை உள்வாங்கிக்கோங்க, பிறகு கூட அந்த செய்திகளை பார்த்துக்கோங்க. இந்த இயற்கை புணர்ச்சி, கைகோல்ல களவு நிலையை நாம பார்க்கிறோம். இயற்கை புணர்ச்சி, இடந்தலைப்பாடு, பாங்கர் கூட்டம், பாங்கியர் கூட்டம், இந்த 4மே களவில் பார்ப்படும். இயற்கை புணர்ச்சி, இடந்தலைப்பாடு, பாங்கர் கூட்டம், பாங்கியர் கூட்டம். கற்புல இந்த களவே கற்பு நிலைக்கு சென்று அந்த மறைவான நிலையை வெளிப்படுத்துவதும், தமர் இல் பெறுவதும், இவை முதலாக வருவதெல்லாம் கற்புல இருக்கும். அதை தாண்டி மகிழ்ச்சி, இந்த மகிழ்தல், புலத்தல், ஊடல், இந்த ஊடல் தீர்தல், ஊடல்லாம் பொய்க்கோபம், ஊடலும் ஊடல் தீர்தலும் பிரிதல், இவையெல்லாம் கற்பு நிலையிலும் நிகழும். கற்பு நிலையில் நிகழும். ஆக கைகொள் என்கிற நிலையில களவு கற்பு என்கிற பகுப்பை சொல்லிவிட்டு, இந்த களவு கிளவி, இந்த களவு நேரத்துல பேசுவதற்கு உரியவர்கள் யார் என்பதையும் குறிப்பிடுகிறார். பார்ப்பான், பாங்கன், தோழி, செவிலி. பார்ப்பான், பாங்கன், தோழி, செவிலி. இவங்கெல்லாம் இந்த களவு நேரத்துல இதையெல்லாம் வெளிப்படுத்துவதற்கு உரியவர்கள். இந்த களவு ஒடுக்கத்திற்குரிய அந்த சொற்களை பேசுவதற்கு உரியவர்கள். பார்ப்பான், பாங்கன், தோழி, செவிலி, இவங்களோட தலைவன் தலைவி 2 பேரையும் சேர்த்துக்கோங்க. 6 பேரும் எண்ணிக்கை பக்கத்திலே போட்டுக்கோங்க. களவின் கிளவிக்கு உரியார் 6 பேரு. பார்ப்பான், பாங்கன், தோழி, செவிலி, கிழவன், கிழத்தி. தலைவன் தலைவி, தோழன் தோழி, அப்புறம் செவிலி, பார்ப்பான். கற்பின் கிளவிக்கு உரியவர்கள். கற்பின் கிளவிக்கு உரியவர்கள் அடுத்து இதுலயே 6 பேர் எடுத்துக்கோங்க. பாணன், பாணன், கூத்தன், விரலி, பரத்தை, அறிவர், கண்டூர். பாணன், கூத்தன், விரலி, பரத்தை, அறிவர், கண்டூர். இந்த 6 பேரும் ஏற்கனவே களவுக்குரியவர்களாக சொல்லப்பட்ட 6 பேரும் ஆக 12 பேருமே கற்பின் கிளவிக்கு உரியவர்கள். 12 என்று போட்டுக்கோங்க. 12. இந்த களவு கற்பு இந்த 2 நிலைகளுமே ஊர்ல இருக்கிறவங்க, பக்கத்துல அந்த சேர்ல இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க,
இவங்கெல்லாம் சேர்ந்து ஏதேனும் ஒரு மொழியை வெளிப்படுத்தி அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிற நிலையை ஏற்படுத்துவாங்க. சரி. பிறகு நற்றாய் கூற்று. கிழவன் தன்னோடும் கிழத்தி தன்னோடும் நற்றாய் கூறல் முற்ற தோன்றாது. தலைவன் கிட்டையும் தலைவி கிட்டையும் நற்றாய் பேச மாட்டா. அவங்க கூற்று நேரடியா நிகழாது. ஆக தலைவி தோழி கிட்ட பேசுவா, தோழி செவிலித்தாய் கிட்ட பேசுவா. இது அறத்தோடு நிற்றல் முறை. இது தலைவி தோழியிடம் அறத்தோடு நிற்பா, தோழி செவிலித்தாயிடம் அறத்தோடு நிற்பா, செவிலித்தாய் நற்றாயிடம் அறத்தோடு நிற்பா. அதுக்கப்புறம் நற்றாய் தான் தன்னுடைய கணவனுக்கு அந்த தகவலை தெரிவிப்பார். ஆக கண்டோர், பார்த்தவர்கள், பார்த்தவர்கள்லாம் நற்றாய், தோழி, செவிலி இவர்களோடு தலைவனோடு தலைவி கண்டதையெல்லாம் பார்த்தவர்கள் சொல்லலாம். தலைவனுக்கு என்ன மரபு? இடைச்சுர மருங்கிற் கிழவன் கிழத்தியோடு வழக்கியல் ஆணையிற் கிளத்தற்கும் உரியன. தலைவி வந்துட்டு சற்று அழைச்சிட்டு போயிட்டு தன்னுடைய செய்திகளை எல்லாம் அவர் தலைவி கிட்ட வற்புறுத்தலாம். தலைவனை தலைவி சந்திக்கிற நிகழிடம் என்பது பகல்ல வீட்டை தாண்டியதாகவும் இரவு நேரத்துல வீட்டின் அந்த சுற்றுச்சுவருக்கு உள்ளாகவும் நிகழும் என்பதெல்லாம் அகப்பொருள் விளக்கத்துல விரிவாக இருக்கு. மற்றவர்களுக்கு தலைவன் தலைவி இல்லாத மற்றவர்களுக்கெல்லாம் இடம் காலம்லாம் வரையறுத்து சொல்லப்படல. நாம வண்ணத்திற்கு வரும். இது முக்கியமான செய்தி. வண்ணம் 20 வகை. காலம்லாம் தெரியும் நமக்கு. 3 காலம். வண்ணம் 20. பாக வண்ணம், தாக வண்ணம், வல்லிசை வண்ணம், மெல்லிசை வண்ணம், ஏபு வண்ணம், அளபடை வண்ணம், நெடுஞ்சீர் வண்ணம், குறிஞ்சீர் வண்ணம், சித்திர வண்ணம், நலிபு வண்ணம், அகப்பாட்டு வண்ணம், புறப்பாட்டு வண்ணம், ஒழுகு வண்ணம், ஒருவு வண்ணம், எண்ணு வண்ணம், அகைப்பு வண்ணம், தூங்கல் வண்ணம், ஏந்தல் வண்ணம், உருட்டு வண்ணம், முடுகு வண்ணம். நீங்க வண்ணம் 20 என்று போட்டு வச்சுக்கோங்க. வண்ணந்தாமே 4 என்ப. வண்ணந்தாமே 4 என்ப. 4 20. சரி. இந்த வண்ணம் என்கிற செய்தியை தொடர்ந்து 20 வகை போட்டுக்கோங்க. அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, ஏய்பு, புலன், இழைபு. இந்த செய்திகள்லாம் நாம ஏற்கனவே யாப்பிரங்கல காரிகை ஒழிபியல்ல பார்த்துட்டோம். என்றாலும் ஒரு மீள்பார்வு. அம்மை சின்மென் மொழியால் சீர்புனைந்து யாப்பின் அம்மைதானே அடி நிமிர்பு இன்றே. அதாவது சில மென்மையான சொற்களால குறைந்த அடிகளில் சொல்லப்படுவதுதான் அம்மை. அழகு அழகு என்பது செய்யுள் மொழியில
இலக்கிய வழக்கு சொல்லுல கருத்தை வெளிப்படுத்துவது அதான் அழகு. செய்யுள் மொழியான் சீர்புனைந்து யாப்பின் அவ்வகைத்தானே அழகு எனப்படும். செய்யுள் மொழியில் சீர்புனைந்து உரைப்பது அழகு. தொன்மை, தொன்மைனா பழமை. தொன்மைதானே சொல்லும் காலை உரையோடு புணர்ந்த பழமை மேற்று. பழமையான இந்த ராமாயண இதிகாசங்கள் இவற்றையெல்லாம் குறிப்பிட்டு சொல்லுவது அதுதான் தொன்மை. தோல், தோல் என்பது மிகுதியான சொற்கள், அதிகமான அடிகள், இவற்றில் பொருளை வெளிப்படுத்துவது. பரந்த மொழியால் அடி நிமிர்ந்து ஒழுகினும் தோல் என மொழிப தொன்னெறி புலவர். பரந்த மொழி அடி நிமிர்ந்து ஒழுகும், நிறைய சொற்கள் இருக்கும், மிகுதியான அடிகள் இருக்கும், இவ்வாறு வெளிப்படுத்துவது தோல். விருந்து, விருந்தினாலே புதியது என்று பொருள். விருந்தேதானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே. விருந்து என்றாலே புதியது. புதிய புதிய இலக்கிய வகைகள் எல்லாம் விருந்து என்கிற நிலைக்குள் அடங்கும். ஏய்பு 11 புள்ளி எழுத்துக்கள் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இஞ்சு, இன்னு, 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 இய்யு, இரு, இல்லு, இவ்வு, இழு, இள்ளு. இதனால் சொல்லினுடைய இறுதியில ஏய்ந்து வருவது ஏய்வு. அடுத்து புலன், புலன் இந்த தொன்மை, அம்மை அழகு, தொன்மை, தோல், இதற்கெல்லாம் நீங்க மூல புத்தகம் வச்சிருக்கீங்க. அதுல இருந்து அந்த நூற்பாக்களை தயவு செய்து எடுத்து எழுதி மனசுல பதிய வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம் நேரம் கருதி இந்த செய்தியை உரை நிலையிலே மனதுல பதிய வைக்கிறோம். இந்த நூற்பா வரிகளோடு இதை மனசுல பதிய வச்சுக்கணும். தயவு செய்து எழுதி வச்சுக்கோங்க. புலன், தெரிந்த மொழியால் செவ்விதிர் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றி புலன் என முடிப புலன் உணர்ந்தோரே. தெரிந்த மொழி, அதாவது வழக்கத்தில் இருக்கக்கூடிய மொழி, செய்யுள் வழக்கு இல்லாம இயல்பான வழக்கத்தில் இருக்கக்கூடிய சொற்கள், அதிலே நாம் நினைத்ததை வெளிப்படுத்துவது. ஆராய்ந்து ஒரு சொல்லை பயன்படுத்தாம இயல்பான வழக்கு சொல்லிலே ஒரு பொருளை தோன்றச் செய்வதுதான் புலன். இழைபு, இறுதியா இழைபு. இழைபு சொல்லுகிறார் தொல்காப்பியர், ஒற்றோடு புணர்ந்த வல்லெழுத்து அடங்காது. ஒற்றோடு இருக்கிற அந்த வல்லெழுத்து இல்லாம குரலடி முதலா 5 அடி ஒப்பித்து ஓங்கிய மொழியான் ஆங்கு அவன் மொழியின் இழைபின் இலக்கணம் ஏந்ததாகும். அதாவது இந்த ஒற்றோடு சேர்ந்த வல்லெழுத்து இல்லாம இந்த ஆசிரியப்பாவிற்கு சொல்லப்பட்ட 4 எழுத்து முதல் 20 எழுத்து வரை 5 அடி முறையில் வர தொடுப்பது இழைபு என்பது. இந்த அளவில் தொல்காப்பிய பொருளதிகாரத்தில் உள்ள செய்யுளியல் முற்று பெறுகிறது, முற்று பெறுகிறது. இதை தாண்டி விரிந்த நிலையில எதுவும் கிடையாது. சற்றுனா ஆழ பயணிக்கலாம், ஒவ்வொரு நூற்பாவிற்குள்ளும் ஆழ பயணிக்கலாம். ஆனால் நாம் இவ்வளவு செய்திகளை பார்த்திருக்கோம். இதுல இருந்து மேம்பட்ட நிலையில் தான் நமக்கு தேர்வுல வினாக்கள் வரும். என்றாலும் கட்டுரை வினாக்களுக்கு இது பயன்படும். கட்டுரை வினான்னு வரும்போது பொதுவாக இலக்கியத்தையே மிகுதியா பயன்படுத்திக்கலாம். இலக்கணத்துல மிக தெளிவாக தெரியும் என்று நினைக்கிறவங்க மட்டும்
இந்த இலக்கணத்திற்குரிய வினாவை எடுத்துக்கோங்க. மற்றபடி இலக்கிய வினாவை முதற்கண் முக்கியத்துவம் கொடுத்துக்கோங்க. ஏன்னா இலக்கணத்துல தவறுனா தவறுதான். மிக சரியா எனக்கு தெரியும் அப்படின்னா அவங்க எடுக்கலாம், அப்ப நிறைய மதிப்பெண் கிடைக்கும். குறிப்பா இந்த அம்மை, அழகு, தொன்மை, தோல், இதுல இருந்து ஒரு கட்டுரை வினா எழுதுகிற அளவுக்கு நாம அந்த நூற்பாவோடு கருத்துக்களை மனசுல பதிவு வச்சுக்கணும். வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல, ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியமான பகுதி. ஆக நேற்றைக்கும் இன்றைக்குமாக 2 வகுப்பில் தொல்காப்பியர் குறிப்பிடுகிற செய்யுளியல் என்கிற இயலில் உள்ள செய்திகளை பார்த்திருக்கிறோம். இதில் செய்யுளுக்கான உறுப்புகள், பா வகைகள், அதை தாண்டி நூல் வகைகள், உரை வகைகள், பிறகு இறுதியாக இந்த அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, ஏய்பு, புலன், இழைபு என்று சொல்லக்கூடிய இந்த பிற்கால இலக்கியத்தினுடைய வெளிப்பாட்டு நிலைகள் எப்படியெல்லாம் ஒவ்வொரு இலக்கியத்தை வெளிப்படுத்தல, இந்த இலக்கிய வகைமைகளாகவும் இவற்றை சொல்லி இந்த செய்யுளியலை தொல்காப்பியர் நிறைவு செய்கிறார். நாமும் இந்த அளவில் இந்த வகுப்பை நிறைவு செய்வோம். தொடர்ந்து கலந்துரையாடல் நிகழும். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.